ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களில் இதுவும் ஒரு முக்கியமான பொருட்கள் நமக்கு வேணும். இந்த இதில் வந்து வெயிட் மிஷின் வேணும். பாக்கெட் இது இருக்குது, இப்படி இருக்குது. பாக்கெட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம செய்யும்போது கேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறையா தேவைப்படும். நீங்கள் என் சேனலை பார்த்து நிறைய கற்றுக்கலாம். கப்பு, ஸ்பூன்ஸு, இது 3 மெயினாக நமக்கு தேவை. இது வந்து 5 கப்ஸ் உள்ளது மானிக்குள்ள மெஷர்மெண்ட் கப் வாங்கிக்கோங்க. இது வந்து 1/8 கப், 1/4 கப், 1/3 கப், 1/2 கப், 1 கப், இப்படி 5 கப்பு உள்ளது மெஷர்மெண்ட் கப்பு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதே போல் ஸ்பூன்லேயும் 5 ஸ்பூன் உள்ளது மானிக்கு வாங்கிக்கோங்க. இது வந்து 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன். டிபிஎஸ் பார்த்திங்கன்னா, டிபிஎஸ். இது 1/2, இது 1, இது 1/4 டீஸ்பூன், இது 1/2 டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன், இது 1 டேபிள் ஸ்பூன். இது பாதி எடுத்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வரும். அப்படி உள்ளதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முக்கியமாக தேவையான பொருட்கள். அடுத்து நம்ம ஐஸ்கிரீம் செய்வதற்கு தேவையானது பாருங்கள். இது தேவை. இது என்னதுன்னா சில்வர் மார்க், தெரியுதா? சில்வர் மார்க் ப்ரீமியம் விப்பிங் க்ரீம் உங்களுக்கு தேவைப்படும். விப்பிங் க்ரீம் மெயினாக இதுக்கு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நமக்கு தேவை. அப்புறம் நீங்கள் என்ன ஐஸ்கிரீம் செய்யணுமோ அதுக்கு உரிய எசன்ஸ் வேணும். நம்ம இப்போ வெனிலா தான் செய்ய போகிறோம், அதனால் வெனிலா எசன்ஸ்க்குரியது ஒன்று வாங்கிக்கோங்க எசன்ஸில். அப்புறம் மில்க் பவுடர், எவ்ரிடே நெஸ்லே கம்பெனியோடது மில்க் பவுடர் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இது தேவையான பொருட்கள். அடுத்து ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன். அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும். அப்புறம் சிஎம்சி பவுடர் பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் வாங்கி வச்சுக்கோங்க ஐஸ்கிரீம் செய்வதற்கு. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு இது தேவை. அப்புறம் மில்க், சுகர், கண்டென்ஸ் மில்க், மில்க் மேட் கண்டென்ஸ் மில்க். ஓகேங்களா? இது வாங்கிக்கோங்க ஒன்று. இது தேவைப்படும். இப்போ இதோடு நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். இதுதான் விப்பிங் க்ரீம். இது நல்லா லிக்யூட் ஆன பின்னாடி தான் அடிக்கணும். திக்காக இருக்குது, கொஞ்சம் லிக்யூட் ஆன பின்னாடி நம்ம எடுத்து அடிச்சுக்கலாம். மில்க் பவுடர் நான் எல்லாமே அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு அளவுகளையும் சொல்லிடுறேன். இது வந்து இதில் வந்து ஃபுல் க்ரீம் மில்காக வாங்கி காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். இது வந்து 140 கிராம், 140 கிராம் மில்க் இருக்குது. விப்பிங் க்ரீம் 90 கிராம், சுகர் 25 கிராம், மில்க் பவுடர் 15 கிராம், கண்டென்ஸ் மில்க் 1/8 கப். காமிச்சேன் இல்லையா, ஸ்மால் கப் ஒன்று, அந்த இதில் 1/8 கப், அந்த ஃபஸ்ட்டு உள்ள சின்ன கப்பு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். சிஎம்சி பவுடர் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இது தேவை.
இது வந்து நமக்கு 1/8 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1/8 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வெனிலா எசன்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம இப்போ பார்த்தாச்சு. இப்போ இந்த 5 பொருட்களை மட்டும் ஒரு இதில் நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு மில்க் பவுடர், சுகர், கார்ன் ஸ்டார்ச்சு, சிஎம்சி பவுடர், இந்த 5ஐயும் போட்டு நம்ம கலக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வைக்கிற பாத்திரத்தில் பால் அளவாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது பாலை ஊற்றிடலாம். அடுத்து மில்க் பவுடர், சுகர், கார்ன்ஃப்ளவர், இந்த சிஎம்சி பவுடர் போட்டலாம். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா விஸ்க் வச்சு கூட இது பண்ணலாம். கட்டி இல்லாமல் முதல்ல கலந்து விட்டுக்கலாம். விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். கம்மியான இதில் வைங்க, தீயில இடையே வச்சு விடாமல் கலக்கணும். விடாமல் கொதி வந்து ஒரு 10 எண்ணுங்க. நம்ம 10 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கிறத பார்ப்போம். பாருங்கள், நுரைச்சிட்டு வருது பார்த்திங்களா. கைவிடாமல் கிளறுங்க. கொதி வந்தோடனே 10 எண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிச்சு. 10 செகண்ட்ஸில் இறக்கிடலாம். இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பார்த்திங்களா, திக்னஸ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நம்ம ஆற வச்சிடலாம். ஃபேன் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இந்த விப்பிங் க்ரீமு, மில்க் மெய்டு, எசன்ஸு, இது 3 நமக்கு தேவை. இப்போ இந்த இதை எப்படி செப்பரேட்டாக நம்ம பண்ணலான்றதை பார்க்கலாம். விப்பிங் க்ரீமு அடிக்கணும். இந்த எக் பீட்டர் வச்சுருக்கேன். இந்த எக் பீட்டர் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு அடிக்க லேட் ஆகும். இது ஒன்று கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு கேக் செய்கிறதுக்கு இதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 90 கிராம் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை நம்ம பீட் பண்ணிடலாம். எடுத்தோடனே ஹை ஸ்பீடில் அடிக்காதீங்க. ஸ்லோ ஸ்பீட்லேயே 1 2 3 அப்படி இந்த இதில் கொண்டு போங்க. நல்ல ஃப்ளஃபியாக வரும். அப்போ நம்ம கண்டென்ஸ் மில்கை ஊற்றலாம், மில்க் மேடை ஊற்றலாம். பாருங்கள், இப்படி திக்காக அடிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட அடிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணுங்கள். நல்லா கூலாக வச்சுருந்து அடிங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்படி ஹோமியாக வந்திருக்கு பார்த்திங்களா, இப்படி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கண்டென்ஸ் மில்க் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் பீட் பண்ணலாம். இப்போ கண்டென்ஸ் மில்க் ஊற்றியாச்சு. இதில் பீட் பண்ணிடலாம்.
இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். இப்போ இதையும் பீட் பண்ணிடலாம், ஒரு பீட் கொடுத்துடலாம். இப்போ பீட் பண்ணியாச்சு விப்பிங் க்ரீமை. இந்த நம்ம காய்ச்சி வச்சோம்னா பால், அதை இதில் ஊற்றிடலாம். வடிகட்டணும், வடிகட்டிக்கலாம். எல்லாத்தையும் வலிச்சாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இதை அந்த ஏதாவது கெட்டியாக இருந்ததுன்னா அது இதாகும். ஐஸ்கிரீமுக்கு நம்ம இதை வலிச்சு விட்டுருவோம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் வந்து நல்லா ஆறணுங்க. ஆறவும் நீங்கள் ஊற்றி செய்யுங்க, சூடாக ஊற்றாதீங்க. இப்படி திக்கான பதத்தில் தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஊற்றி ஃப்ரீசரில் வைங்க. நான் உங்களுக்கு கம்மியாக தான் காமிச்சிருக்கேன் செஞ்சு. நீங்கள் இதை வந்து டபுளாவோ இல்லை 4 மடங்காவோ நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் புரியாது என்ன செஞ்சுருக்கேன்னு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இதை இப்போ டப்பாவில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவோம். இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துட்டேன். இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக இதில் ஊற்றியாச்சு டப்பாவில். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், சாப்பிட்லாம். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க். பாருங்கள், நம்ம நேற்று செஞ்சு வச்சது ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி எடுக்கலான்றதை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நான் எடுத்துட்டேன். இதை எடுக்க போட்டு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.